பார்க்க ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்த ஃபில்டரை ஓட வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கடல் மீன் தொட்டி எபிசோட் 2ல் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கிற டேங்க்கில் இன்றைக்கி ஃபில்டர் மாட்ட போகிறோம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர், சன்சன் பிராண்ட்லேருந்து 303 அப்படின்ற மாடல். நிறைய பேர் கடல் மீன் தொட்டிக்கு கேனிஸ்டர் ஃபில்டர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா கேனிஸ்டர் ஃபில்டரில் அழுக்கு நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் அதை பிரித்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபில்டரே நம்ம டேங்க்குக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். நான் இந்த டேங்க்கில் 3 மீன் தான் வைக்க போகிறேன். ஃபில்டரையும் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிடுவேன். இதில் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, பயோமீடியா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நிறையா பயோமீடியா நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற 3 லேயரில் பயோமீடியா எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சு மூடியையும் கரெக்டாக மூடியாச்சு. அதுக்கப்புறம் ஹோஸ் மாட்டுறதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, அதையும் மாட்டியாச்சு. 2 ஹோஸையும் அதில் கனெக்ட் பண்ணி ஹோஸோட இன்னொரு எண்டில் இன்லெட் அவுட்லெட் கரெக்டாக பார்த்து டேங்க்கில் வர பைப்பையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் தண்ணி உள்ளே இருக்கிற பைப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கொடுத்துருந்தாங்க. அதை என்னோடய டேங்க் உயரத்துக்கு கரெக்டாக கட் பண்ணி 2 பைப்பையும் டேங்க்கில் மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை. இதில் ப்ரைமர்னு சொல்லிட்டு ஒரு பம்பு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் காற்றடிக்கிற மாதிரி அழுத்திட்டே இருக்கணும். இதை அழுத்தும் போது ஃபில்டருக்குள்ளே இருக்கிற காற்று எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால கேனிஸ்டருக்குள்ளே ஒரு லோ ப்ரெஷர் உண்டாகும். அந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு டேங்க்கில் இருக்கிற இன்னொரு பைப் மூலயமா தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, நீங்கள் ரொம்ப நேரம் அழுத்துற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபில்டருக்குள்ளே போனதுனால தண்ணியோட லெவல் கம்மியாயிடுச்சு. மறுபடியும் RO வாட்டரில் உப்பு கலந்து அந்த தண்ணியை டேங்க்கில் ஊற்றி ஃபில் பண்ணிட்டேன். குளத்தூரில் மண்டை சைஸுக்கு ஒரு வெள்ளை கலரில் கல் ஒன்று வாங்கி அதை நல்லா கழுவி அதையும் உள்ளே வச்சுருக்கேன். அடுத்த அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.